நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அமைச்சர் பேசும்பொழுது சொன்னார், மேடையிலே சரிசமமாக அமர ஆசைப்படலாம், ஆனால் முழு இடத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று. மகளிருக்காக மகளிரால் நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சியிலே நீங்க 6 பேர் இருக்கீங்க, நாங்க 5 பேர் தான் இருக்கோம். பின்னாடி இருக்கவங்க அப்ப இன்னொருத்தர் 2 பேர் இருந்தாங்க. ஆனா பல மேடைகள்ல, இந்த மேடையில நீங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில வேணா இந்த அளவுக்காவது எங்களுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. ஆனா நிறைய மேடைகளை, ஆண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய மேடைகளை நாங்கள் நிறைய பார்த்திருக்கிறோம். அது மாற வேண்டும் என்பதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். மேடையில ஒரு பெண் கூட இல்லாத மேடை, எத்தனையோ இடங்கள்ல பெண்களுக்கு வாய்ப்பே இல்லாத நிலை, இதையெல்லாம் நீங்களும் பார்த்திருக்கீங்க, நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மாற வேண்டும். ஏன்னா நம்ம நிக்கிற இடம் எது அப்படின்னு நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். பெண்களுக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஃபெமினிஸ்ட்னு சொல்லக்கூடிய பெண் போராளிகளுக்கு இணையாக குரல் கொடுத்த ஒரு மனிதன் இருந்தான் என்றால் அது தந்தை பெரியார். அந்த பெரியார் திடலிலே நின்று கொண்டு, ஏன்னா யாரு பெண்கள் உரிமையை பற்றி பேசினாலும் அதுக்கு ஒரு தடை வச்சிருப்பாங்க. இது வரைக்கும் போ, அதுக்கு மேல வேண்டாம். ஏன்னா அந்த சமூக கட்டுக்குள்ளேயே பெண்ணை பார்த்து பார்த்து பழகிய சமூகம். அதை உடைச்சிட்டு அவ வெளியில போகணும்னு நினைச்சா, ஏன்னா மேடையில ஏத்தி வச்சிருவாங்க, ஒரு மரியாதையான இடத்துல ஒண்ணு ஏத்தி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு இடத்துல ஏத்தி ஒரு பீடத்துல வச்சுட்டு அதுல இருந்து இறங்கி ஆண்களை போல வீதியிலே நடக்க வேண்டும், நானும் நீ போகக்கூடிய பயணங்களிலே தூரங்களை எல்லாம் கடந்து பார்க்க வேண்டும், நீ செல்லக்கூடிய இடங்களை எல்லாம் சென்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டா ஒத்துக்க மாட்டாங்க. அங்கேயே இரு, அது மேல ஏத்தி வச்சிருக்கேன்ல, அந்த ஏத்தி வச்ச இடத்திலேயே நீ ஏறி நின்று கொண்டு இரு அந்த வட்டத்துக்குள் என்று சொல்லக்கூடிய சமூகத்திடம் இறங்கி வா, உன்னுடைய கனவுகளை நீ உருவாக்கு, அந்த கனவுகளுக்கு அந்த லட்சியங்களுக்கு எது தடையாக இருந்தாலும் அதை உடைத்தெறி என்று சொன்ன ஒரு மாமனிதன் என்றால் அது தந்தை பெரியார் அவர்கள்தான். காலத்தை, தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தை தாண்டி சிந்திக்க தெரிந்த ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள். அதனாலதான் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அவரை பற்றி ஒவ்வொரு நாளும் பேசுவதற்கு நமக்கு புதிதாய் ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் அவர் தொடாத வாழ்க்கை, மாற்றாத ஒரு வாழ்க்கை, அடுத்த தளத்திற்கு எடுத்து செல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் இல்லை 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 என்று நாம் ஆணித்தரமாக சொல்ல முடியும். எத்தனையோ குடும்பங்கள், தலைவர் கலைஞர் இல்லை என்றால் நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள், நம்மளுக்கு எந்த காலத்திலையும் ஓட்டு போட மாட்டேன் என்று சொல்லி வைராகியமாக இருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. அவங்க யாருன்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுல. அதனால அவங்க யாருன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. ஆனால் அந்த குடும்பங்களிலே வந்த முதல் பட்டதாரிகளுக்கு உதவிக்கரம் நீட்டியது, துணையாக நின்றது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு பஸ் பாஸ் கொடுத்தது தலைவர் கலைஞர் அவர்கள். முதல் தலைமுறை பட்டதாரியாக அந்த பிள்ளைங்க வந்த போது அவர்களுக்கு உதவி செய்தது தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால எந்த பாகுபாடையும் தலைவர் கலைஞர் அவர்கள் நினைத்து கூட பார்த்ததில்லை. தமிழனுக்காக போராடுவேன், தமிழனோடு நிற்பேன் என்று சொன்ன தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த மனிதனின் போராட்டம் அவருடைய இறுதி ஊர்வலம் வரை நீடித்தது. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும்.
அவருடைய வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான் அவருக்கு. வேற எதற்காகவும் அவர் ஆசைப்பட்டது கிடையாது. தன்னுடைய தலைவன் அருகிலே தனக்கு ஒரு இடம் வேண்டும். வேற எதை பத்தி அவர் கவலைப்பட்டதில்லை. ஒரு வீடு வேணுமோ, ஒரு இடம் வேணுமோ, எது வேணுமோ, எதை பத்தியும் அவர் பேசி கூட நான் கேட்டதில்லை. என்ன வண்டியில போறோன்னு பத்தி அவர் கவலை இல்லை, அக்கறை இல்லை. என்ன வாட்ச் கட்டியிருக்கோம், என்ன சட்டை போட்டிருக்கோம், என்ன சாப்பிட போறோம், எதை என்ன இருந்தாலும் கவலை இல்லை. ஆனால் இரவலாக உன்னுடைய இதயத்தை தான் நான் வரும்பொழுது திருப்பி கொண்டு வந்து தருகிறேன் என்று சொன்ன அந்த தலைவன் அருகிலே இடம் வேண்டும் என்று கேட்டார். அதை கூட மறுத்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த போராட்டத்தையும் தலைவர் கலைஞரின் மகனாக தலைவருக்காக போராடி பெற்று தந்தது நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொண்டு அந்த போராளியின் நினைவு நாளிலே நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே அந்த தலைவனுக்கு மறுக்கப்பட்ட ஒரு இடத்தை கூட மறுத்த ஒருவன் இந்த பகுதியை சுற்றி 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 வந்து மக்களிடம் வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நினைவிலே வைத்துக்கொண்டு அந்த உத்வேகத்தோடு, அந்த கோபத்தோடு, அந்த போராளியின் போர்க்குணத்தோடு வரக்கூடிய தேர்தலை சந்திப்போம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.